நாங்கள் எப்போ வெளியே போனாலும் சரி குட்டை இந்த மாதிரி தாங்க பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் அவனுக்கு இருக்குது. அவன் வந்து எப்போவுமே அங்கே படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது வழக்கங்க. நாங்கள் வந்து எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா அவன் அந்த இடத்துல படுத்து நாங்கள் வெளியில் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அது வந்து நாங்கள் ரிட்டன் வர வரைக்குமே அங்கேயே தாங்க இருப்பான். நாங்கள் யூஸ்வலாக அவனை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டோம். பட் ஏதாவது ஒரு கடைக்கு போகணும், அந்த இடத்துல வந்து டாக்ஸ் அலவுட் இல்லை அப்படின்னா அவனை இங்கே விட்டுட்டு தானே போகணும். ஸோ வந்து 1 hour போல் நாங்கள் இன்றைக்கி டவுனுக்கு போயிட்டோம். ஸோ போகிறப்ப எங்கே படுத்திருந்தாலும் நாங்கள் வர்ற வரைக்கும் எங்களுக்காக காவலாக காத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். எங்களுக்கு ரொம்ப வந்து எப்போவுமே நாங்கள் வந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ கில்ட்டியாக இருக்கே நம்ம விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஒரு 1/2 மணி நேரமாவோ இல்லை 10 நிமிஷமாகவே இருந்தாலும் அவனை வந்து விட்டுட்டு போன கஷ்டம் எங்களுக்கு இருக்கும். அவனும் வந்த உடனே ஏதோ நாங்கள் வாரக்கணக்கில் விட்டுட்டு போன மாதிரி கொஞ்சமா பாருங்க, நீங்களே பாருங்க. குட்டா நீ பாரு என்ன பண்ணுச்சு இந்த குட்டை? அங்கேயே படுத்துட்டு இருந்தானா? படிக்காது குடிக்குது விட்டு போயிட்ட கோவமா நாய்க்குட்டிங்க வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த அருமை தெரியுங்க. போயிட்டு வரும்போது வீட்டில் யாருமே இல்லாமல் வெறிச்சோன்னு வரக்கும், உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பெட் நம்மக்கிட்டே வந்து ஜாலியாக சுற்றி திரியும் போது நமக்கு இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி. இந்த மாதிரி உங்கள் பெட்டும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேங்கோ கிட்ட இருந்து டாட்டா.